அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு கோகோனட் டாஃபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. ஓல்ங்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். ஒரு தேங்காய் எடுத்து துருவி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த கப்புக்கு ஒரு கப் இருக்கு. இதே கப்பில் அரை கப் சுகர் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன். 2 மேசைக்கரண்டி மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதோட நான் இந்த சுகரில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். அதோட ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், பிங்க் கலர். வாங்க நாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். சுகரை போட்டுடலாம். இப்போ நாங்கள் சுகர் அளந்த கப்லேயே அரை கப் தண்ணி எடுத்து இதுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கிறணும். சுகர் நல்லாவே கீழே வச்சு கரைச்சிக்கிட்டு அதுக்கு ஒருபாடு அடுப்பில் வைக்கலாம். பாருங்க, இப்போ பார்க்க தெரியுது சூடாயிட்டே வருது. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க, இப்போ சூடாயிட்டு இப்போ சுகரும் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதோட கோகோனட்டை சேர்த்துடலாம். சேர்த்து இதை கை விடாம மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுல நாங்க மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் சேர்க்கணும், இல்லாட்டி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை விட்டுறலாம். மில்க் பவுடர் உங்களுக்கு தேவையா இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா அது சேர்க்க தேவையில்லை. இப்போ நாங்கள் இதுக்கு ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். இந்த அளவு இருக்கு நேரம் சேர்த்தா தான் மிக்ஸ் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
வீடியோ முடிவு வர பாருங்க, அப்பதான் நான் என்ன செய்றேங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னும் சரியான பதம் வரல பாருங்க. இது சீக்கிரமாவே ஒன்று சேருது. இந்த மாதிரி சீக்கிரமா ஒன்று சேராம இருந்தா தான் சரியான பதம். இது சீக்கிரமாவே ஒன்று சேர்றதுனால இன்னும் பதம் சரியா வரல. நான் கொஞ்சமா நெய் சேர்த்துருக்கேன். வேணும்னா பட்டரும் சேர்த்துக்கலாம் இதோட, இல்லைன்னா சேர்க்காமே விடலாம். நான் இதுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். நீங்க நிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். ஏலக்காயே சேர்க்கணும்னு இல்லை. பாருங்க, இன்னும் பதம் சரியா வரையில. பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருந்தா போதும். பாருங்க, இந்த அளவு இப்ப பதம் சரியா இருக்கு. பாருங்க. ஓகே, நாங்க இப்ப எடுத்து இதை பாத்திரத்துல போட்டுடலாம். நான் இப்ப இந்த பாத்திரத்துல தான் போட போறேன். பாருங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நாங்க இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து அதுல இந்த சைடால இதை சமப்படுத்திக்கிறோம். இந்த அளவு ஓகே. இப்போ நாங்கள் இதை அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 2 ஹவர் கழித்து எடுத்துடலாம்.
அதுக்கு முன்னாடி இதில் கட் பண்ணி வச்சிருவோம். அவ்வளோதான். இதை நாங்கள் இப்படியே அது மாதிரி அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி செய்து பார்க்கலாம்.